Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். பொன்முடி அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம் விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இப்போ இருக்கிறது முதல் வழக்குல தான் இந்த இது, இன்னும் 2 இருக்கு பொன்முடிக்கு. ஸோ அடுத்தடுத்து பொன்முடிக்கு மட்டுமே நிறைய ப்ளோ காத்திருக்கு. பொன்முடியை அவங்க இந்த மாதிரியாக இழந்திருப்பது அப்படிங்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய செட்டை. அப்படிங்கிறப்போ இப்போ ஊழல், லஞ்சம் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிஎம்கே நிலை குலைந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்திருக்கிற தீர்ப்பும் சரி, அதே போல் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திரும்ப ரீஓப்பன் பண்ணி இப்போ ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கும் சரி, ரெண்டுமே தமிழக காவல்துறை போட்டிருக்கக்கூடிய வழக்கு. அதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிறப்ப எப்படி பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்ல முடியும்? இந்த தீர்ப்பு ஒரு மக்கள் மத்தியில், ஓட்டர்ஸ் மத்தியில் டிஎம்கேக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கி விடும் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. அதனுடைய ஓட்ஸு அதுகிட்ட இன்டாக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் டிஎம்கேவுடைய அந்த தலைவர்கள் மட்டத்தில் இது ஒரு சலசலப்பை உருவாக்கும், கொஞ்சம் மனமுடைந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இவரை அப்பீலுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டு போகிறார். போயிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை அவர் கன்வின்ஸ் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட்டு இந்த தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தால் அப்போது ராகுல் காந்தி மாதிரி இவருக்கு திரும்ப அந்த எம்எல்ஏ இது எல்லாம் கிடைக்கலாம். எங்கள் மீதான ஊழல் இதுவரை நீதிமன்றங்களில் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த வாதம் தொடர்ச்சியாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டுட்டே வரும். அதிமுகவில் அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் முதலமைச்சராக இருந்த ஒரே தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டே வருவாங்க. இனிமேல் அந்த வாதத்தை வைக்கக்கூடிய தார்மீகத்தை திமுக இழந்திருக்கிறதா? 100% இழந்து விட்டது. நீதிமன்றத்தால் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாமல் இருந்தாலும் கூட ஊழல் என்று சொன்னாலே டிஎம்கே நினைவு கூறுவது தவிர்க்கப்பட முடியாததாகவே தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொன்முடி அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம் விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பு வந்த உடனேயே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சிறை செல்ல அந்த ஒரு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் அப்பீலுக்கு போகிறதுக்காக. இந்த தீர்ப்பு இதோடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? முதல்ல டிஎம்கே நிச்சயமாக நிலகுலைஞ்சு போயிருக்கும். பொன்முடி ரொம்ப ஒரு சீனியர் மினிஸ்டர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய டிஎம்கே முகமாகவே திகழக்கூடியவர். ஏன்னா டிஎம்கேனுடைய ஹையரார்கி, அதனுடைய கட்டமைப்பு எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ரீஜனல் சத்திரப்பு ஒன்று இருப்பாங்க. திருச்சி அப்படின்னா அது கேஎன் நேரு, விருதுநகர் மாவட்டம்னா கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், அந்த மாதிரியா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு. அதே போல் விழுப்புரம் என்று சொன்னால் அது பொன்முடி, காட்பாடி என்று சொன்னால் அது துரைமுருகன், அப்படி இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு பொன்முடியை அவங்க இந்த மாதிரியாக இழந்திருப்பது அப்படிங்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய செட்டாக அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மொராலிட்டி பேசிஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ ஊழல் புகார்களில் டிஎம்கே சிக்கி கொண்டே வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே அவர் இருக்கிற போதே அவர் தொடர்ந்து அமைச்சராக, இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார். அதுவே ஒரு மோசமான முன்னுதாரணம் அப்படின்னு அறத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அவரும் திரும்ப திரும்ப ஜாமீனுக்கு முயற்சி செய்து பார்க்கிறார். கிட்டத்தட்ட 13 தடவை அவருடைய ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு, ஜாமீன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் ஜாமீனே கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர் இன்னமும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ பொன்முடி அமைச்சராக தொடர முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வீழ்ச்சி. இரண்டாவது, அடுத்தடுத்து இன்னும் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகளும் இருக்கின்றன.
இப்போ தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் இவர்கள் மீதான முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் தோண்டி எடுத்திருக்கிறார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். சுவமோட்டோ வழக்கை அதெல்லாம் எடுத்திருக்கிறார். இப்போது அந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு வரும் என்னன்னு தெரியாது, இனிமேல் தான். இப்போது அதில் எப்படி வரப்போகுது என்னன்னு தெரியல. இப்போ பொன்முடிக்கே பார்த்தால் இது வேறு ஒரு சொத்து குவிப்பு வழக்கு. இது போலவே இன்னொரு வழக்கு, அது விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் முதன்மை நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இந்த வருஷம் ஜூன் 28ஆம் தேதி நீதிபதி வசந்த லீலான்னு நினைக்கிறேன், அவங்க மூலமாக தீர்ப்பளிக்கப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. யார்? பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சி. இப்போ அதை சுவமோட்டோ வழக்காக எடுத்து அதை திரும்ப தோண்டி எடுத்திருக்க ஆனந்த் வெங்கடேஷ். இப்போ சுழற்சி முறையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கார். அதனால அந்த வழக்கும் ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட தான் வந்திருக்கு, அவர் தான் விசாரிச்சுட்டு இருக்கார். இப்போ அந்த வழக்கில் என்ன விதமாக தீர்ப்பு வரும் தெரியாது, அது 2வது வழக்கு. இது தவிர இந்த ஆண்டு ஜூலை மாதம் பொன்முடி, அப்புறம் அவருடைய மகன் கௌதம சிகாமணி இவர்கள் தொடர்பான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறது. அது சம்பந்தமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்க அலுவலகத்துக்கே பொன்முடி அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அதிகாலை 3 மணிக்கு தான் அவர் விடுவிக்கப்பட்டார். இப்போது அந்த 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 விசாரணை முடிவில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம், சார்ஜ் ஷீட். அப்போது அது சேர்ந்துன்னா அது 3வது வழக்காக இருக்கும். இப்போ இருக்கிறது முதல் வழக்கில் தான் இந்த இது, இன்னும் 2 இருக்குது பொன்முடிக்கு. ஸோ அடுத்தடுத்து பொன்முடிக்கு மட்டுமே நிறையா ப்ளோ காத்திருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ ஊழல், லஞ்சம் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிஎம்கே நிலை குலைந்து கொண்டு இருக்கிறது, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறார், ஊழலின் ஊற்றுக்கண் தகர்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார். இது இன்னொன்று எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இது ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இப்போ இந்த ஊழல் அரசியல்வாதிகள் இவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டம் அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே ரொம்ப வலுப்பெற்று வருகிறது. இப்போ ரீசண்டாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த விரைவு நீதிமன்றத்தில் அதில் என்னென்ன வழக்குகள்லாம் விசாரிக்கப்பட்டு வருது, யார் யார் மீதான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன, எத்தனை வருஷமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன, எல்லாத்தையும் ஃபுல் லிஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காரு. அதெல்லாம் சீக்கிரமாக விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரைவுபடுத்துவதற்காக இப்போ அந்த லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பறக்கும், அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சாகணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இது பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஊழல், லஞ்சம் இதற்கு எதிரான ஒரு டிரைவ் ஜுடிஷியல் லெவல்லையே ரொம்ப தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் இது டிஎம்கேக்குன்னே இல்லை, பொதுவாக ஊழல் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது போதாத காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இப்போ டிஎம்கே அஸ் அ பார்ட்டியாக இது எவ்வளோ பெரிய செட்பேக்? ஏன்னா செந்தில் பாலாஜி விசாரணை கைதியாக சிறையில் இருக்கிறார். இப்போ இன்னொரு அமைச்சர் தண்டிக்கப்பட்டு இப்போ சிறைக்கு செல்ல இருக்கிறார். அப்படிங்கிற போது தொடர்ச்சியாக ஸ்டாலின் அமைச்சரவையில் இவர் சிறைக்கு செல்பவர், இது 2வது அமைச்சர். அப்படிங்கிற போது இது பார்ட்டிக்குள்ள அதே மாதிரி நிர்வாகத்தில் என்ன மாதிரியான ஒரு கிரைசிஸ் ஏற்படுத்தும்? அதாவது ஒரு பார்ட்டியினுடைய மொராலிட்டியை அசைச்சு பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த டிஎம்கேவுடைய ஆன்மான்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதை இது கொஞ்சம் உலுக்கி பார்க்கணும். மற்றபடி அந்த டிஎம்கேவுடைய அடிப்படை கட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்டமைப்பு, அதில் பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையுமே உருவாக்காது. இப்போ பொன்முடிக்கு இப்படி ஒரு இது ஆகிவிட்டது, இப்படி தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால விழுப்புரத்தில் இருக்கிற டிஎம்கே தொண்டர்களை கட்சியை விட்டு போயிடுவாங்களா? எந்த காலமும் அவங்க இருக்கிறபடி இருக்கத்தான் போகிறாங்க. ஸோ டிஎம்கே வாங்குகிற ஓட்டை வாங்கத்தான் போகிறது. இதனால தேர்தல்லையோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்லேயோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 2014 செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டது. குன்ஹா தீர்ப்பளிக்கிறார். அன்னைக்கு சிபிஐ
சிறப்பு நீதிமன்றத்தில். அப்படி தீர்ப்பு அளித்த உடனேயே அவர் வந்து இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் அவகாசத்துக்கு அப்புறம் தான் தண்டனை அனௌன்ஸ் பண்ணார். அந்த மாதிரி குற்றவாளின்னு சொல்லி சொன்ன உடனே ஜெயலலிதா அவங்க காரில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை அகற்ற சொல்லிட்டாங்க, எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்போது அதனால ஜெயலலிதா நிலை விளைந்தார். அந்த சிறையில் இருந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைந்தது. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் கட்சி எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டது? இன்னும் சொல்லப்போனால் அவர் சிறையில் இருந்த காலத்தில் நல்லா நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த தமிழ்நாடும் ஜெயலலிதா சீக்கிரமாக வெளியில் வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவர் ஊழல் ரீதியாக தண்டிக்கப்பட்டிருந்தார், ஊழலுக்காக. ஆனால் மொத்த தமிழ்நாடு அவர் வந்து நல்லபடியாக திரும்ப ஜாமீன் கிடைக்கணும், அவர் வீடு திரும்பணும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இப்போ இந்த ஊழல் வழக்கில் அவர் தண்டனை பெற்றார் என்கிற காரணத்துக்காக மக்கள் அவரை வந்து தண்டிக்கலை. நீதிமன்ற தண்டனையும் மக்கள் கொடுக்குற தண்டனைங்கிறது வெவ்வேறான விஷயம். இந்த ரெண்டுத்துக்கும் வெவ்வேறான அடிப்படைகளும் அலகுகளும் இருக்கும். நீதிமன்றம் சட்டத்தின் பார்ப்பட்டு தன்னுடைய முடிவை எடுக்கிறது, மக்களுக்கு வேறு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதனால மக்கள் வந்து ஜெயலலிதாவை தண்டிக்கலை, திரும்பவும் ரீஎலெக்ட் பண்ணாங்க 2016. அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது எப்போ? 2014. ஜஸ்ட் அடுத்த 2 வருஷத்தில் திரும்ப ஜெயலலிதாவை ரீஎலெக்ட் பண்ணுறாங்க, திரும்ப ஜெயலலிதா வந்து சிஎம் ஆக்கினாங்க. அதனால இந்த தீர்ப்பு வந்து ஒரு மக்கள் மத்தியில், ஓட்டர்ஸ் மத்தியில் டிஎம்கேக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கி விடும் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. அதனுடைய ஓட்ஸு அதுகிட்ட இன்டாக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் டிஎம்கேவுடைய அந்த ஹையரார்கி இருக்கு இல்லையா, தலைவர்கள் மட்டத்தில், அந்த தலைவர்கள் மட்டத்தில் இது ஒரு சலசலப்பை உருவாக்கும், கொஞ்சம் மனமுடைந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ பல அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ பல அமைச்சர்கள் வந்து ஒரு ஜெர்க்காவாங்க. இப்போ ஒரு சீனியர் மினிஸ்டர் இருக்காரு, இந்த சீனியர் மினிஸ்டர் மேலே அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்து குடியாத்தம் குமரன்கிறவர் 60,000 கோடி சம்பாதிச்சான்னு சொல்கிறாரு. அதே போல் ஒரு முன்னாள் நிதியமைச்சர் வந்து 30,000 கோடின்னு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கே. இப்போ இவ்வளவு சீனியரான பொன்முடிக்கே இந்த கதினா, நாளைக்கு இதே போல் விசாரணை தங்களுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு கிளி பிடித்திருக்கும். அப்படித்தான் ஒரு தாக்கம் இருக்குமே ஒழிய ஜென்ரலாக இன் ஜென்ரல் எலக்டரேட்டில் இது பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கும்னு நான் நம்ப தயாராக. இதில் தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் வந்து கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை பேச்சுகளில், குறிப்பாக வந்து ஓசி பஸ்ஸில் போங்கன்னு சொன்னதாகட்டும், ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொன்னதாகட்டும், சட்டமன்றத்திலேயே வந்து ஆளுநரை வந்து கை நீட்டி ஒருமையில் பேசியதாகட்டும், தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கி வந்தார் பொன்முடி அவர்கள். ஒரு சிலர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அந்த அவருடைய ஆணவத்துக்கு, திமுகவுடைய ஆணவத்திற்கு விழுந்த அடி அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கருத்து பதிவு செய்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். இதை அப்படியும் பார்க்கலாமா? அதை இதை முதல்ல இந்த கவர்னரை இது பண்ணது, அவர் இப்படிலாம் பேசினது ஓகே, பட் அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. தீர்ப்புங்கிறது முழுக்க முழுக்க வந்து சட்டத்தின் பால் கொடுக்கப்படுவது. அவங்க ஆய்வு செய்து அவர் வந்து ஜெயச்சந்திரன் கொடுத்துருக்காரு. இந்த விதமாக கணக்கெல்லாம் போட்டு அவர் சொல்லியிருக்காரு, இந்த அவங்க ஒய்ஃபினுடைய கணக்கையும் பொன்முடியுடைய கணக்கையும் தனித்தனியாக பார்த்துருக்கக்கூடாது, அது சேர்த்து பார்த்துருக்கணும். ஒரு இன்கம் டேக்ஸில் எப்படி கணக்கு தாக்கல் பண்ணால் அந்த ஸ்டைலில் இங்கே பார்த்தது தப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அது முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு. அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். அவர் பேசினதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் யாதொரு தொடர்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீலாம் அப்படிலாம் பேசின, இன்றைக்கி என்னாச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. மற்றபடி இது முழுக்க முழுக்க சட்டத்தின் பார்ப்பட்ட ஒரு தீர்ப்பு. இப்போ இது திருக்கோவிலூரில் இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தீர்ப்பு வந்தாச்சு 19லேயே, இன்றைக்கி வந்து தண்டனையை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தீர்ப்பையும் தண்டனையும் சட்டப்பேரவை செயலகம் ஆய்வுக்கு எடுத்துக்கும். அதை பரிசீலனை பண்ணிவிட்டு உடனடியாக அவருடைய எம்எல்ஏ பதவி போய்விடும். திருக்கோவிலூர் சட்டப்பேரவை காலியானதாக அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கு இடைத்தேர்தல் அடுத்த 6 மாத காலத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணப்படும். அந்த 6 மாத காலத்துக்குள்ளேயே
மக்களவை தேர்தல் வருவதனால மக்களவை தேர்தலுடைய அந்த இடைத்தேர்தல் நடத்தப்படலாம். இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8 சப்செக்ஷன் 1 அந்த உட்பிரிவு எம்மின் படி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒருத்தருக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டாலே அவர் 6 ஆண்டு காலத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் சிறையில் இருக்கிற காலம் ப்ளஸ் 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது. இந்த தேர்தலில் நிற்க முடியாத எந்த தேர்தலில் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்க முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு கூட நிற்க முடியாது. இப்போ 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 3 வருஷம் அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய 6 வருஷம், ஸோ 9 இயர்ஸ்க்கு அவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது. இப்போ சசிகலாவுக்கு அதே போல் தான் தண்டனை. ஓகே, அவங்களுக்கு 4 வருஷம் நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க சிறையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் 6 ஆண்டுகள். அந்த 6 ஆண்டு எப்போ முடியுது அப்படின்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 நடக்கும். அதுக்கப்புறம் முடியுது. அதுக்கு அடுத்து ஒரு 3-4 மாதத்தில் முடியும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படிங்கிறப்போ அநேகமாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் சசிகலா போட்டியிட முடியாது. இப்போ அதே போல தான் இவர் வந்து அடுத்த 9 இயர்ஸ் போட்டியிட முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேல்முறையீடு செய்கிறதுக்கு இவருக்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்காங்க. அந்த 30 நாட்களுக்கு மட்டும் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் போய் அப்பீல் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு, ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அது அவருடைய உரிமை. அதுக்காக அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்படி கொடுத்தாச்சுன்னா தகுதி இழப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டுரும். இப்போது இந்த ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி சூரத் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ராகுல் காந்தியை எதிராக தீர்ப்பு கொடுத்தது. 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்த உடனேயே தகுதி இழப்பு வந்தது. நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்த ஒரு நாள்லேயே பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட் என்னன்னா அவருடைய எம்பி பதவியை பறித்ததோட வயநாடு வெக்கெட் ஆயிடுச்சு, காலியானதாக அறிவித்தது. அதை தொடர்ந்து தான் அவர் வந்து எம்பிங்கிற முறையில் தங்கி இருந்த அந்த வீட்டை கூட காலி பண்ணினார். இவ்வளவும் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பல அப்பீல் போராடி குஜராத்தினுடைய ஹைகோர்ட்லேயும் டிஃபீட் ஆகிட்டு கடைசியாக உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது. அதாவது அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு இடைக்கால தடை, தீர்ப்புக்கல்ல தண்டனைக்கு இடைக்கால தடை கொடுக்கும். அந்த இடைக்கால தடை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அவர் வந்து எம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அது முந்தின அந்த அறிவிப்பை வந்து பார்லிமெண்ட் லோக்சபா செக்ரட்டேரியட் திரும்ப பெற்றுக்கொண்டது. திரும்ப பெற்றுக்கொண்டனா அப்போ பழைய அந்த ஸ்டேட்டஸ்கோ திரும்ப வரும். அவர் வந்து முன்னை போல எம்பியாக தொடர்வார். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இவரை அப்பீலுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டு போகிறார். போயிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை அவர் கன்வின்ஸ் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட்டு இந்த தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தால் அப்போது ராகுல் காந்தி மாதிரி இவருக்கு திரும்ப அந்த எம்எல்ஏ இது எல்லாம் கிடைக்கலாம். ஒருவேளை இந்த விசாரணையே நடந்துகிட்டு இருக்கு, 1 மாத காலம் முடிஞ்சிருது, ஆனால் இந்த விசாரணை போய்கிட்டே இருக்கு அப்படின்னா 30 நாட்களுக்கு உள்ளதான், 30 நாளுக்கு மேலே ஒரு நாள் போனால் கூட அவர் சிறைக்கு போயாகும். இதில் வந்து இடைக்கால தடையெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இடைக்கால தடை தர முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டால் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். இப்போ அப்படித்தான் ராகுலுக்கு ஆச்சு. அவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இதாச்சு. அதுக்கப்புறம் அப்பீலுக்கு செஷன்ஸ் போனார். செஷன்ஸில் ரிஜெக்ட் பண்ணாங்க, அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷனில் போச்சு. அதுக்கப்புறம் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அதுலேயும் ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இடைக்கால தடை கிடச்சிது. ஆனால் இவரை பொன்முடிக்கு என்னன்னா, தீர்ப்பு கொடுத்துருக்கிறதே ஹைகோர்ட்டு, அதனால உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போவார். அங்கே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இப்போ சிறைக்கு போகிறதுக்கு 30 நாள் வெயிட் பண்ணி ஆகணும்ல, 30 நாள் சிறை செல்ல தேவையில்லைன்னு இருக்கு இல்லையா? இதே போல் தகுதி இழப்பு என்பது 30 நாளுக்கு வெயிட் பண்ணாது. அதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே தீர்ப்பு, இவர் கன்விக்டட், இவர் வந்து குற்றவாளி அப்படியே தீர்ப்பளிக்கப்பட்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய எம்எல்ஏ பதவி காலாவதி ஆகிடும். உண்மையை சொல்கிறதுன்னா, டிசம்பர் 19ஆம் தேதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை வழங்குறார்.
அன்னைக்கே அவருடைய எம்எல்ஏ போஸ்ட்டு காலாவதி ஆயிடுச்சு. இப்போ அவருடைய எம்எல்ஏ பதவி காலியானதா அனௌன்ஸ்மெண்ட் வருமே, அதுவே வந்து 19ஆம் தேதி போட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ப்ரையர் டேட் போட்டு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு சட்டப்பேரவை செக்ரட்டேரியட்டு கொடுக்கும். அதனால இந்த 30 நாட்களுக்கு வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அது இம்மிடியேட்டாக அது இட் ஸ்டாண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஏதோ கேட்க வந்து இல்லை. ஆனால் அரசு தரப்புல இருந்து இப்போ அந்த முந்தானதே வந்து 19ஆம் தேதியே வந்து அந்த தீர்ப்பு வந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய வாகனத்திலேருந்து தேசிய கொடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, அவ்வளவுதானே தவிர. ஆனால் அவர் வந்து அமைச்சர் பதவியில் அந்த இன்னைக்கு தான் இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது இல்லை. அதுதான் எனக்கு எப்படின்னு புரியலை. இங்கே வந்து சார் 13 தடவை நீதிமன்றத்தால் ஜாமீன் மறுக்கப்பட்ட ஒருவர் சிறைக்குள்ளே இருந்தாலும் அமைச்சராக இருக்க முடியுதில்ல. ஸோ டிஎம்கேக்குன்னு புதிய விதிகள் புதியதெல்லாம் உண்டு, அது யாரும் கேட்க முடியாது. இது வந்து அடிப்படை மொராலிட்டி. அது வந்து அப்போவே டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. தீர்ப்பு வந்து 19ஆம் தேதியே வந்தாச்சு. தண்டனை விவரம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கு, தீர்ப்பை இன்னைக்கு கொடுக்கல. அன்றைக்கே ஆக்சுவலாக அன்றைக்கே வந்து அன்றைக்கோ அதுக்கு அடுத்த நாள்லேயோ சட்டப்பேரவை செக்ரட்டேரியட் அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும். பட் எனிகோ இப்போ தீர்ப்பையும் படிச்சுட்டு வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடுறப்போ 19ஆம் தேதியை போட்டுக்கலாம். தீர்ப்பு வெளியான தேதி அந்த அந்த நாளிலிருந்து அப்படின்னு போடுவாங்க. அப்படிங்கிறப்போ 19ஆம் தேதியிலிருந்து போட்டு இது அறிவிப்பு வெளியிடலாம். போட்டு அந்த 19ஆம் தேதியிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும். பை எலெக்ஷன் வரும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு. அது அநேகமாக மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இது எத்தகைய ஒரு நெருக்கடி? ஏன்னா 2வது அமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையில் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும், இப்போ வந்து கூடுதலாக இலாக்கா வேறு ஒரு அமைச்சருக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், தன்னுடைய அமைச்சரவையில் ஒருவருக்கு இந்த நிலை அப்படிங்கிறது, இன்னும் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கம் வந்து லைன் அப்பில் இருக்குது. அப்படிங்கிற போது இது எத்தகைய நெருக்கடி? அடுத்தடுத்து இதை எப்படி அவர் இது வந்து இந்த அரசை பற்றி பார்வையை மாற்றும்ல. இப்போ அவர் வந்து நல்லாட்சின்னு சொல்கிறாரு, நாங்கள் வந்து மக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சியை தருவோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. திராவிட மாடல்லாம் இதுதான் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்ல. இப்போ அடுத்தடுத்து விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருக்கே. இப்போது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிற அமைச்சராக இருந்தாலும் கூட தினம் பார்க்குறாங்களே, இன்னமும் செந்தில் பாலாஜி இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தில் டிஎம்கே மிக அதிக அளவில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிறது அப்படிங்கிறதாகத்தானே இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கேட்டீங்க, இவர் வந்து இப்படி சொன்னதுக்கப்புறமும் எப்படி இவர் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இருக்கக்கூடாது, எப்படி இருந்தார்? ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், இருக்கக்கூடாது, எப்படி இருக்கார்? இப்படியே கேட்டே போகலாம். அப்படின்னா இந்த அரசனுடைய முகம் இது திராவிட மாடலில் என்னங்கிறதுக்கு வேற ஒரு விதமான டெஃபினிஷனில் கிடைக்குது. இல்லை, இது எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இதற்கு பிறகும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல டிஎம்கே. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருது சார்? ஓகே, அது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிறது வருதுன்னா, ஊழல் லஞ்சத்தில் மக்களையும் பங்குதாரர்கள் ஆக்கிடுறோம்ல. பணத்தை கொடுக்குறீங்க, வாங்குறாங்க. ஈரோடு கிழக்கில் பார்க்கலையா? இதுக்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தில் பார்க்கலையா? கை நீட்டி வாங்குறாங்க. நாளைக்கு கேள்வி கேட்டால் நீ வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்கள்ல. சார், திராவிட மாடலுடைய இதுவே எப்படி அப்படின்னா, எல்லா குற்றச்செயல்களையும் மக்களையும் பங்குதாரர்கள் ஆக்கிறது. இதை நீங்கள் ரொம்ப மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவலுக்கு பார்க்கலாம் சார். எல்லாரையும் பங்குதார, எல்லாத்தையும் கை நீட்டி வாங்க வச்சுருது. அப்புறம் யார் ஊழல் எதிர்த்து எப்படி பேச முடியும்? ரொம்ப பெருசாக கேட்குற, நீ என்ன வாங்கினே இல்லை, உன்னை போல் லட்சம் பேர் கொடுத்துருக்கல, எங்கே இருந்து காசு வரும்? நான் மரத்துலேயே அகைக்கும். அப்போ நான் சம்பாதிச்சு தானே ஆகணும். நான் சம்பாதிக்கிறதுக்கு எலெக்ஷன் டயத்தில் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானுங்க. ஸோ மக்களை பங்குதாரர்களாக்கியாச்சு. மக்களும் இதை வந்து வெளிப்படையாகவே இப்போ எலெக்ஷன் டயத்தில் நாங்கள் பல இடத்துக்கு போவோம், சர்வே அது இதுக்கெல்லாம். அப்போ கேட்போம், சார் யார் கூடுதலாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு சார் அப்படியே சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, அதை காதாரம் கேட்டிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ மக்கள் தான் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நல்லாட்சி கொடுக்கறதுக்கு யார் வரணுங்கிற தீர்மானிக்கிற இடத்துல எப்போதும் இருக்கிற நீதிபதிகள் வந்து மக்கள் தான்.
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தேர்தலை பொறுத்தளவில் மகேசன்கிறது யாருன்னா மக்கள் தான். மக்களே கையை நீட்டுறாங்க. அப்புறம் அங்கேருந்து வரக்கூடிய அதுதான் ஊற்றுக்குன்னு அந்த தைரியம் அங்கேருந்து வந்தால் இங்கேருந்து தான் வருது. மக்களை எப்படி தட்டி கேட்க முடியும்? மக்களே நம்மள்கிட்ட வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க. அதுதான். அதனால் இந்த ஊழல் லஞ்சம்ங்கிறது ஒரு தேசிய பண்பு போல் கொண்டு போயிடுறாங்க. அது ஒரு நேஷ்னல் கேரக்டர் மாதிரி, அது ஒரு மாநில கேரக்டர் மாதிரியே ஆயிடுது. அப்போ யாரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறப்போ ஒருத்தர் யார் கேட்கறது? பட் இதுக்கு மத்தியில் தான் மோடி போன்றவர்கள் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. முடிந்தவரை ஊழலே இல்லாமல் ஒரு மத்திய அரசை கொண்டு போகணும்னு அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க. ஒரு முன்னுதாரணமாக காட்டுறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மத்திய அரசையே ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் நடத்த முடியும்னா ஏன் மாநில அரசுகள் நடத்த முடியாது? இதுதான் அதனுடைய உள்ளார்ந்த கேள்வி. இதில் இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வந்து இடி நடவடிக்கை எடுத்த போது இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ட்டு வந்து எதிர்த்தரப்பில் வந்து பயங்கரமாக விமர்சித்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த நடவடிக்கை இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தண்டனை வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக வந்திருக்குது. அப்போது இத்தனை நாள் திமுகவை திட்டமிட்டு மத்திய அரசு பழி வாங்குகிறது அப்படிங்கிற மக்கள் மத்தியில் பண்ண பிரச்சாரம் இருக்குல்ல, இப்போ வந்து நீதிமன்றமே ஒரு அமைச்சருக்கு இத்தகைய தண்டனை கொடுத்துருக்கு அப்படிங்கிற போது அதை வந்து இது சமன் செய்யுமா? இல்லை இது பழிவாங்கல் கிடையாது. அப்போ இதில் கிரவுண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை காலங்க ஒரே ரீசனை பழிவாங்கன்னு சொல்லிட்டு போவீங்க? எத்தனை காலம் சொல்லிட்டே இருப்பீங்க? இதெல்லாம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற வழக்கு. இன்றைக்கி தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் தந்திருக்கு. நீதி அரசருக்கு டிஎம்கேக்கு என்ன முன்பகை இருக்குது? எதுக்காக எப்படி தரணும்? சரி, நான் ஒன்று கேட்குறேன். செந்தில் பாலாஜி விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க பழிவாங்கிற நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து குற்றமே செய்யாதவர், அப்பழுக்கற்றவர் அப்படின்னா நான் கேட்குறேன், அவருடைய தம்பி ஏன் சார் தலைமறைவாக இன்னைக்கு இருக்கார்? குற்றம் செய்யாதவர்கள் தலைமறைவாக இருப்பாங்களா? அவருடைய தம்பி எங்கே சார் போனார்? ஏன் தலைமறைவாக இருக்கணும்? இவர் அரெஸ்ட் ஆனது அவருடைய தம்பி எங்கேயோ கிளம்பிட்டார். ஏன் இன்னைக்கு வரைக்கும் கண்ணிலே படலை? யோக்கியமாக இருக்கிறவங்க தலைமறைவாக இருப்பாங்களா? அப்புறம் என்ன பழிவாங்கல் நடவடிக்கைன்னா? சார், நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு சார், இது மத்திய அரசு கொடுத்த தீர்ப்பு இல்லை. இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ பொன்முடி விஷயத்தில் இப்போ தீர்ப்பு வந்திருக்குல்ல, இந்த தீர்ப்பில் அவர் மேலே போட்டிருக்க வழக்கே, இப்போ வந்திருக்கிற தீர்ப்பில் அவர் மேலே போடப்பட்டிருக்க வழக்கே மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்பு அல்ல, தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போட்டிருக்க வழக்கு. அது வந்து இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு கீழே அவர் மேலே வழக்கு பதிந்தது. இப்போ வந்திருக்கிற தீர்ப்புக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பே கிடையாது. இப்போ கடைசி அந்த ஜூலையில் ரெய்டு பண்ணாங்களா அமலாக்கத்துறை, அது எதிர்காலத்தில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்புன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ வந்திருக்கிற தீர்ப்பும் சரி, அதே போல் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திரும்ப ரீஓப்பன் பண்ணி இப்போ ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கும் சரி, ரெண்டுமே தமிழக காவல்துறை போட்டிருக்கக்கூடிய வழக்கு. அதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிறப்ப எப்படி பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்ல முடியும்? இல்லை, அதுதான் பொன்முடி விஷயத்தில் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறவங்க சொல்லிட்டுமா, ஆனால் உண்மையில் யாருமே சொல்ல முடியாது. இப்போ தங்கம் தென்னரசு தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கேகேஎஸ்ஆரோடலாம் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து இங்கே இருக்க ஹைகோர்ட் நீதிபதிகள் தானுங்க. இப்போ இந்த நாளாக இப்போ இந்த தண்டனை வந்திருக்கிறது, இதோட தாக்கம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலையும் அதிகாரிகள் மத்தியிலையும் எப்படி இருக்கும்? இந்த கவர்மெண்ட் எப்படி பார்ப்பாங்க? இந்த கவர்மெண்ட் முதல்ல இந்த கவர்மெண்ட்டு தங்களை வந்து ஒரு தூய்மையான அரசை தரக்கூடிய அரசு, ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடிய அரசுன்னு தொடர்ந்து சொல்லிக்க முடியாது. சொன்னால் இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப இனிமேல் கிளைம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாலினுக்கு வேறொரு கவலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன், 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அவருடைய மருமகன் சபரீசன் வீட்லேயே ரெய்டு நடந்தது. அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஸ்பீடப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி இதில் இவ்வளோ வேகமாக எல்லாமே போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறப்போ ஸ்டாலின் நிறைய யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், இந்த கங்காபூர் வாலா தலைமை நீதிபதி அவர்கள் வந்து என்னென்ன கேஸ் எல்லாத்தையும் தோண்டி எடுத்திருக்காருன்னு.
அதெல்லாம் வந்து அதுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை வருஷத்துக்குள்ளே இதாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து நிலைகுலைந்து போய்விடும். ஒரு டயத்தில் ஒரே டயத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததுன்னா அது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அது வந்து தேர்தலில் ஒரு இஷ்யூவாகவே மாறும். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது எலக்டரேட்டில் இது. ஆனால் இதுவே அடுத்தடுத்து வந்ததுன்னு வைங்க, இப்போ பொன்முடி அடுத்து இன்னொன்றுக்கு அடுத்து அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதுதான் இஷ்யூவே. அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது வந்து எலெக்ஷன்ல நிச்சயமா அந்த மாதிரி டயத்தில் எலெக்ஷனில் அது வந்து பேசப்படும். இன்னொன்று நீங்கள் வந்து தொடர்ந்து கிளைம் பண்ணுறீங்கள இது மக்களுக்கான ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு, இந்த நல்லாட்சிங்கிற விஷயத்தை வந்து உங்களால் நீங்கள் நிலைநிறுத்தவே முடியாது. ஏன்னா இப்படி தீர்ப்படி நல்லாட்சின்னா நீங்கள் நிலைநிறுத்துவீங்க. இது வந்து இப்போ வருகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தகைய எதிர்ப்பு இருந்தாலும் கூட அது எதிர்விற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல்னா தான் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிரொலிக்கும். இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற டெல்லி சென்ட்ரிக்கான தேர்தல் அப்படிங்கிறதால இது எதிரொலிக்காது அப்படிங்கிறாங்களே. இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்க வந்து ஒரு மாநில அரசுடைய அமைச்சர் மட்டுமல்ல, டிஎம்கேடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், டிஎம்கேடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர். அதே போல் அடிக்கடி முன்னால் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார், டிஎம்கேடைய கருவூலமே செந்தில் பாலாஜி தான். ஸோ கருவூலம் சிறைக்குள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு முக்கிய தலைவர் வந்து இன்றைக்கி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறப்போ தேர்தலில் இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்கணும்னா ஆக்க முடியும். அதை தாண்டி இதில் வந்து மாநில தேர்தல் இது மத்திய தேர்தல் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தூய அரசு அப்படின்னு சொல்கிறப்போ இதை கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் இதை கேள்வி கேட்கலாம்ல. ஸோ அது வந்து இங்கே பெருசாக எப்படி இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க, அதனால் விழுப்புரம் மாவட்ட மக்கள் எல்லாம் பொன்முடியை மறந்து விடுங்கள், ஆனால் திமுக மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொன்முடியும் டிஎம்கேயும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஒரு வலுவான ஃபேஸு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய டிஎம்கே முகம். அந்த முகம்தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் செயலாற்றப் போகிறது, சட்டப்பேரவை தேர்தலையும் செயலாற்றப் போகிறது. எங்கள் மீதான ஊழல் இதுவரை நீதிமன்றங்களில் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த வாதம் வந்து தொடர்ச்சியாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டுட்டே வரும். அதிமுகவில் அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் முதலமைச்சராக இருந்த ஒரே தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. இனிமேல் அந்த வாதத்தை வைக்கக்கூடிய தார்மீகத்தை திமுக இழந்திருக்கிறதா? 100% இழந்து விட்டது. நான் ஒன்று சொல்கிறேன், நீதிமன்றத்தால் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாமல் இருந்தாலும் கூட ஊழல் என்று சொன்னாலே டிஎம்கே நினைவு கூறுவது தவிர்க்கப்பட முடியாததாகவே தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்போ சர்க்காரியா கமிஷன் இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய தண்டனை அது சம்மந்தப்பட்டதுலேருந்து எப்படி தப்பித்தார்கள்ங்கிறது வேற ஒரு வரலாறு. அப்படி தப்பிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியோட அலையன்ஸ் வச்சு இப்போ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அந்த வரலாற்றை நம்ம கிட்ட தேவையில்லை. அதாவதுங்க, நீங்கள் தவறு செய்கிறத காட்டிலும் தப்பிக்கிறது இன்னொரு கலைங்க. தவறு செய்வது ஒரு கலை, நீங்கள் மாட்டிக்காமல் செய்கிறது அது ஒரு கலை, அது விஞ்ஞானபூர்வமாக செய்ய வேண்டியது. தப்பிப்பது இன்னொரு கலை. இந்த ரெண்டு கலையிலையுமே மிக சிறப்பாக தேர்ந்தவர்கள் அப்படின்னு திமுகவினர் கருதப்பட்டார்கள். இப்போது அவங்களும் கோட்டை விடுவாங்க போல இருக்குது அப்படிங்கிறது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது எதிர்க்கட்சிகள் எந்த வகையில் பயன்படுத்தும்? குறிப்பாக வந்து இப்போது அதிமுக ஒரு பக்கம் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் இதை எதிர்க்கட்சிகள் வந்து எப்படி பயன்படுத்தும்? இது வந்து ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம். இது ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். இது மட்டும் இல்லை, இப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். நம்ம சீஃப் செக்ரட்டேரியட்டே சொல்கிறார், வானிலை அறிவிப்பு சரியாக செஞ்சுருந்தால் நாங்கள் சரியாக செஞ்சுருப்போம் அப்படின்னு. எனக்கு தெரிய ஒரு மாநில அரசுடைய சீஃப் செக்ரட்டரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை, ஒரு வானிலை அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இந்த மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லி பேசினதே இப்போ தான். என்னுடைய ஒரு 30 ஆண்டு காலமாக நான் பார்த்துக்கிட்டு வரேன். நீங்கள் சரியாக வானிலை அறிவிப்பு செஞ்சுருந்தால் நாங்கள் முன்னேற்பாடை எல்லாமே எடுத்திருப்போம் அப்படின்லாம்
சொன்னது இதுதான் முதல் தடவை. அப்படின்னா அதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, நாங்கள் முன்னேற்பாடாக எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிறத சீஃப் செக்ரட்டரி ஒப்புக்கொள்ளுகிறார். அதுக்கான காரணமாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுகிறார். இது எல்லாமே இந்த அரசு பல நிலைகளில் தோல்வி கண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல நிலைகளில் அது தோல்வி கண்டு இருக்குது. அதனால் இந்த வெள்ளம் விஷயமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இவங்க சிறைக்கு போவதாக இருக்கட்டும், இதை வந்து எதிர்க்கட்சிகள் தீவிரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு எதிர்க்கட்சி தரப்பில் டிஎம்கே இருந்திருந்தால் அவங்க எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறத உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். அப்படி அந்த டிஎம்கே பயன்படுத்தியிருந்தால் எப்படி பயன்படுத்தியிருப்பார்கள், அந்த அளவுக்கு ஏடிஎம்கே பிஜேபி பயன்படுத்தி கொண்டால் ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பயன்படுத்தலைன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே சுத்தமாக பயன்படுத்தலை. ஏடிஎம்கே லீடர்ஷிப்பு வெறும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப பம்மிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை மாநில போலீஸை வச்சு தங்களுக்கு எதிராக நிறையா வழக்கு கிழக்குன்னு போட்டு எங்கேயாவது கோர்த்து விட்டுருவாங்களோ. அப்புறம் இந்த கொடநாடு பூதம்லாம் இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ரொம்ப பம்மிக்கிட்டே தான் ஏதோ ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே தமிழகத்தில் எவ்வளோ பெரிய கட்சி, இதுக்கு எதிராக அது எவ்வளவு தீவிரமாக செயலாற்றி இருக்கணும், ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கி இதை எதிர்த்து பெரிய குரலாக நம்ம காதில் விழுந்துட்டு இருக்க பிஜேபியோட குரல் மட்டும் தானே, அண்ணாமலையோட குரல் மட்டும் தானே. ரெண்டு கட்சிகளும் கூட்டணியில் இல்லை, தனித்தனியாக இருந்தாலும் கூட இப்போ கிடச்சிருக்க இந்த வாய்ப்பை ரெண்டு பேருமே பயன்படுத்தணும். ரொம்ப தீவிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தால் திமுகவை திக்குமுக்காட செய்ய முடியும். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு கட்சிக்கு எதிராக எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்திக்கலை அப்படின்னா அல்டிமேட் பெனிஃபிட்டு அவங்களுக்கு தான் கிடைக்கும். வேணும்னா ஓட்டு குறையலாம், இந்த தடவை டிஎம்கேக்கு ஓட்டு குறையலாம், ஆனால் குறைவான மார்ஜினில் அவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க. போன தடவை 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த இடத்துல 20,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுட்டு போகலாம். ஆனால் வெற்றி தானே, தொகுதி எண்ணிக்கை மாறாதே. ஸோ அதிருப்தியின் மூலமாக வாக்குகள் குறையலாம், வெற்றி மாறுமா அது தெரியாது. அதை மாற்றணும்னா எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடணும். கிட்டத்தட்ட ஏடிஎம்கே அது ஒரு விதமான ஒரு பாதி மௌனத்துடன் செயல்படுகிறது. தன்னுடைய ஒரு முழு ஆகிருதியையும் அதிமுகவோ அதனுடைய பொதுச் செயலாளரோ காட்டவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் பொன்முடிக்கான அந்த ரிலீஃப் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த சூமோட்டோவாக எடுத்ததுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றார் பொன்முடி. அதில் தான் சந்திரசூட் அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பாராட்டினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் 30 நாள் வந்து அவகாசம் அளித்திருக்கிறார் நீதிபதி ஜெயச்சந்திரன். ஸோ வந்து அவருக்கான அந்த ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான எந்த அளவுக்கான சாத்தியம் இருக்குது? அதான் சார், ஒரு இடைக்கால தடை கேட்கறதுக்கு பொன்முடிக்கு எல்லா உரிமையும் உண்டு. ரொம்ப டாப் லெவல் லாயர்ஸ் மூலம்தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. ராகுல் காந்திக்கு என்ன சொன்னாங்களோ அதே ஆர்குமெண்ட்டும் முன்வைக்கலாம். ஆனால் ராகுல் காந்தியோட வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் தெளிவான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ராகுல் காந்தியோட வழக்குங்கிறது ஒரு மேடையில் மோடின்னு பேர் வச்சவங்க எல்லாமே திருடங்களாக தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னது தான். அதை வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இதன் மூலமாக மோடி என்கிற ஒட்டுமொத்த சமூகத்தை ராகுல் காந்தி பழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு நாள் அவர் தண்டனை அளவை குறைச்சிருந்தால் கூட அவர் சிறை செல்ல நேர்ந்திருக்காது. முழு தண்டனையும் இந்த நீதிபதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு இருந்தது. இது வந்து வார்த்தை, ஒரு மேடையில் பேசினது, அதுதான் ராகுல் காந்திக்கு எதிரான சார்ஜ். ஆனால் இப்போ இருக்கு இல்லையா பொன்முடி விஷயம், அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு கீழே, ஒரு லஞ்சத்தடுப்பு சட்டத்துக்கு கீழே தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு. அதில் வந்து 1.72 crores அளவுக்கு அவர் வந்து சொத்து குவிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு
அதில் கணக்கு வழக்கெல்லாம் தெளிவாக இருக்குது. 100% பணம் சம்மந்தப்பட்டது. அதில் மதிப்பீடுகள் நிறைய இருக்குது. அது வந்து கரப்ஷன், லஞ்சம், ஊழல் இது தொடர்பானது. அதனால் ஒரு ராகுல் காந்திக்கு கிடைத்த அதே விதமான ஒரு ரெமெடி, ஒரு பரிகாரம் பொன்முடிக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் பெருமளவு கருணை காட்டியதில்லை. இப்போ இதே இது வந்து ராகுலுக்கு நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் இருக்குது. அது முழுக்க முழுக்க மோசடி தொடர்பான வழக்கு. அதில் தீர்ப்பளிக்கப்பட்டு அதில் அவர் ரெமெடிக்கு உச்ச நீதிமன்றம் போனார்னு வைங்க, அவருக்கு கிடைக்குமாங்க டவுட். இது ராகுல் காந்தி மேடையில் பேசினது. இந்த பேசினது இன்டர்பிரிட்டேஷன் தான். சரிங்க, அவர் பேசிட்டாரு, அதுக்காக இவ்வளோ தண்டனை எதுக்கு கொடுக்கணும்? என்ன மோடின்னு சொல்லிட்டு சரி குறைச்சிட்டா அவருக்கு இது ஒன்று, அவருக்கு ஒரு உரிமை, தொடர்ந்து எம்பியாக இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து அவர் கூடுதலாக சொத்து சேர்த்தார் இல்லீகலாக. அதுவும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடியவர். இதன் மூலமாக அரசுக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டு இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் கணக்குகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான். அப்படிங்கிறப்போ இந்த ராகுல் காந்திக்கு கிடைத்த அதே நிவாரணம் இவருக்கும் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.